இறைவனின் தாயே பாவியலாக இருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயதின் கரையாகிய இயேசு ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே பாவியலாக இருக்கிற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயதின் கரையாகிய இயேசு ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே பாவியலாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயதின் கரையாகிய இயேசு ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே பாவியலாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே.
உலகாலத்தாயே அருந்தாரும் அப்பா உம்மை தேடி வந்தே சுவை தீரும் அம்மா உடமான மகனை நிலமான வைத்தார் கடல் மீது தடுத்த கப்பலை காத்தார் உடமான மகனை நிலமான வைத்தார் கடல் மீது தடுத்த கப்பலை காத்தார் காயும் பெகரசம் பொன்னூறு செய்தார் நம்மை நடுவிட்டு எங்கும் போகவில்லை. அந்த அன்னையை பெயரோடு நடுவில் விட்டுவிட்டு சாலையை விட்டுவிட்டு நம்மிட்டு சொல்ல போறார். எனவே பேரானது அனைத்து பக்தியோடு கருத்தில் வெளிக்கொண்டே செல்வது. மரியே வாழ்க. மரம் மரம் சரி அப்படியா சண்டா பை பை இருக்கிற வரைக்கும் மட்டுமல்ல விண்ணகத்தில் இருக்கின்ற அனைத்து வாழ்வுகளுக்கும் அனைத்து அந்த ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அது இருக்கிறவங்க மட்டுமல்ல அனைவருக்குமே அவர் தாயாக இருக்கிறார். அந்த தாய் நமக்கு என்னென்ன தேவையாக இருக்கிறதோ அனைத்தையுமே தனிப்பட்ட விதத்தை அறிந்து நம் கடவுளை எப்பொழுதுமே பணி பேசிக் கொண்டே இருக்கிறார். அந்த தாயுடைய முகத்தில் கோபமே இருந்தது, அந்த தாயுடைய முகத்தில் சோகமே இருந்தது, அந்த தாயுடைய முகத்தில் எப்பொழுதுமே இரக்கமும் கனிவும் பரிவு மட்டுமே இருந்தது. அந்த இரக்கம் நிறைந்த தாயை, கனிவு நிறைந்த தாயை நாம் பார்த்து நம் உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் நாம் அவரிடம் கேட்கும் போது அவர் நமக்கு தருகிறார். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது விசுவாசத்தோடு கேட்கிறாயா, நம்பிக்கையோடு என்னை நோக்கி கேட்கிறாயா என்றுதான். அதே விசுவாசத்தோடு நீங்கள் அனைவரும் இந்த திருத்தேரிலே பங்கெடுத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். உங்கள் விசுவாசம் தளராமல் உங்கள் குடும்பத்தில் எழுகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் நீங்கள் எந்தெந்த விண்ணப்பத்தை எல்லாம் கேட்கின்றீர்களோ அத்தனை விண்ணப்பங்களையும் அத்தனை மன்றாட்டுகளையும் அந்த தாய் உங்களுக்கு கொடுக்க இதோ வீதியோடு இறங்கி வந்திருக்கிறார். எனவே நாம் நம் உள்ளத்தில் எழுகின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் இரக்கம் நிறைந்த கனிவு மிகுந்த அந்த கண்களிலே நோக்கி நாம் ஜெபிப்போம். நமக்கு தேவையான அனைத்தையும் இந்த தாய் தர வல்லவர். இயேசுவுக்கே புகழ். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.
இப்பொழுதும் எங்கள் இரவின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாழ்க ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உரைத்துவாக்கி கருவாக்கி இயேசுவும் ஆசி பெற்றவர் இறைவன் வருகை இறைவனின் தாயே பாவிகளாக இருந்து எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரவின் வேலையிலும் வாழ்க ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உரைத்துவாக்கி கருவாக்கி இயேசுவும் ஆசி பெற்றவர் இறைவன் வருகை இறைவனின் தாயே பாவிகளாக இருந்து எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரவின் வேலையிலும் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரவின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அனைத்து நன்மையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைத்து வைத்து கல்யாணி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரவின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அனைத்து நன்மையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைத்து வைத்து கல்யாணி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரவின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரவின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென்.
இயேசுவுக்கே புகழ். நான் சத்தமா சொல்லி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த உலகத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் குழந்தைகளை பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்த அந்த தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த ஆண்டவருக்கே தாயாக இதோ உடைய மாதரசி அன்னை இந்த உலகத்திற்கு பிறக்கப்பட்டவர். அந்த அன்னை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி தன்னுடைய அன்னையை பார்த்து அம்மா எனக்கு இது தேவை, இதுக்கு எனக்கு குறையாக இருக்கிறது என்று அந்த தாயானவள் அந்த குழந்தையை பார்த்து அந்த தாயை பார்த்து குழந்தை கேட்கும் போது அந்த தாய் கொடுக்கிறார். ஒரு சில தாய்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாதரசி அன்னை நம் உள்ளத்தில் எழுகின்ற அனைத்து ஏற்றுகளையும் அந்த கருணை முகத்தோடு அந்த பாசத்தோடு எப்படி ஆண்டவனுக்கே தஞ்சம் கொடுத்து இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு ஒரு பெண்ணை ஆண்டவர் தேடினார். ஆனால் உலகத்தில் எந்த ஒரு பெண்ணும் அந்த ஆண்டவனுக்கு தாயாக மாற தகுதி இல்லாமல் இருந்தார்கள். அந்த தருணத்தில் ஆண்டவரையே மயக்கிய ஆண்டவரின் தாயாக இதோ இருக்கின்ற மாதரசி அன்னை இருக்கிறார். அதற்கே தாயானவள் நமக்கு தாயாக இருக்க மாட்டார். அவள் நம்மிடம் கேட்கக்கூடிய ஒன்றுதான், என்னை நோக்கி நீ கேள். அந்த கேட்பதில் உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை முழுமையான விசுவாசம் இருந்தால் என் இதயத்தில் இருந்து வழிகிற அந்த இரக்கம் உங்கள் குடும்பத்தில் ஏற்றென்று நிலைக்கு இருக்கும். அந்த அன்னை அந்த பால் வழி அந்த குழந்தை முடமான அந்த குழந்தைக்கு எப்படி காட்சி கொடுத்து தன்னுடைய அருளையும் இரக்கத்தையும் கொடுத்தாரோ அதே போன்று அந்த முகத்தை அந்த கருணை நிறைந்த முகத்தை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த இரக்கத்தை அந்த கனிவையும் அந்த பரிவையும் அந்த தாய் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அதனாலதான் வேளாங்கண்ணிலும் சரி மாதரசி அன்னை நாகப்பட்டினத்திலும் சரி வருகின்ற கூட்டம் குறையவே இல்லை. அது உண்மை, அது சத்தியம். ஒவ்வொருவரும் தன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு அதிசயம் ஏதாவது அற்புதம் அனுபவிக்காமல் இருந்ததே இல்லை. அதனாலதான் அந்த தாயை நோக்கி அன்னையே எங்க குடும்பத்தில் இது குறையாக இருக்கிறது, என் குழந்தை மனம் திரும்பாமல் இருக்கிறார், என் குழந்தைக்கு இந்த நோய் போகாமல் இருக்கிறது என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரின் மணிகளையும் அந்த தாய் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அந்த தாய் கடவுளுக்கு தாயாக இங்கே கூடியிருக்க நாம் ஒவ்வொருவரும் தாயாக இருக்கிறார். அந்த தாய் நம்மை நோக்கி கேட்பது, என்னை நோக்கி நீ மன்றாடு, உனக்கு நான் எதையும் செய்யாதேன். எனவே இதோ நம்ம நோக்கி இந்த சாலை இந்த சாலைகளை நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தாயை நோக்கி அந்த மன்றாடுகிறீர்கள். அனைவரும் கைகளை உயர்த்தி சத்தமாக விண்ணகத்துக்கு கேட்கக்கூடிய வகையிலே நீங்கள் கூறுங்கள். அந்த தாய் உங்கள் மன்றாடுகளை கேட்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.
Amen.
எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணை மண்ணை உண்டாக்கி ஆண்டவர் மண் எனக்கு உதவி வரும். அவர் என் கால் இடராதபடி என்னை பாதுகாக்க அத்தனை விண்ணப்பங்களையும் அத்தனை உணர்வுகளையும் எங்களுக்காக நீங்கள் கேட்டு அவை அனைத்தையும் நீ கூடியிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் தந்தருடும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் நேச குமாரமாய் கிறிஸ்து வழியாக நீ நோக்கி ஜெபிக்கிற ஜபக்கிற ஜீவன நல்ல பிதாவே, எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அன்னையையும் இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொரு நிறைவால் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த அருமையான நேரத்திலே அன்னையின் முன்னிலையிலே ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இன்று நமக்காக இவ்வளவு நேரம் நம்மோடு பயணித்து நமக்கு சிறந்த பாதுகாப்பை தந்த நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கு நம்முடைய ஒவ்வொரு இதயத்திலிருந்து அந்த கனிந்த நன்றிகளை அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே நாங்கள் உரைத்தாக்குகிறோம். அனைவரும் கலைஞை தட்டி அவருக்கு நன்றி வைக்கிறோம். அதே போன்று நாம் செல்கின்ற வழிகளிலே இருக்கின்ற கம்பிகளை தூக்கி பிடித்து மின்சார துறையிலிருந்து நமக்கு உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் அதே நன்றிகளை உரைத்தாக்கிக் கொள்வோம். மேலும் இசையை நமக்காக ஆன்மீக பாதத்தோடு நாம் பயணித்து வர நமக்கு உதவி செய்த இசையை ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் அதே நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். திருப்பதி முன் சார்பாகவும் கூடியிருக்கிற அனைவர் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தை உரைத்தாக்கிக் கொள்கிறேன். இயேசுவுக்கே புகழ். நல்லா சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு திருவிழா முடியும் போது அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு நீங்களும் ரொம்ப நிம்மதியா போய் வீட்டுல உறங்கலாம். நல்லா சத்தமா ஒரு சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். பார்த்து